ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கிட் ஸ்டோரி டைம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாருங்கள், இன்று நாம் ஒரு சுட்டி பூனையை பற்றி பார்ப்போம். ஒரு அழகான நகரத்தில் ஒரு சுட்டி பூனைக்குட்டி வாழ்ந்து வந்தது. அதற்கு வானத்தில் பறக்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. ஒரு நாள் அதற்கு ஒரு யோசனை வந்தது. வீட்டின் மாடியில் ஒரு பெரிய பட்டத்தை தயார் செய்து கொண்டிருந்தது. பட்டத்துடன் நூலை இணைத்து பறக்கிறதா என்று சோதித்தது. ஒரு ஆரஞ்சு கலர் உள்ள பலூனை ஊதி நூலில் கட்டிக்கொண்டது. ஆரஞ்சு கலர் பலூன் காற்றில் நன்றாக பறந்தது. பட்டமும் மிக உயரமாக பறக்கத் தொடங்கியது. சுட்டி பூனை பட்டத்தையும் ஆரஞ்சு கலர் பலூனையும் ஒன்றாக இணைத்து கட்டியது. வானில் மிக உயரமாக பலூனையும் பட்டத்தையும் பறக்கவிட்டது. இரண்டும் வானில் அழகாக தெரிந்தது. பட்டத்தின் கயிற்றை தன் முதுகில் கட்டிக்கொண்டது. மெதுவாக காற்று வீச ஆரம்பித்தது. இதோ பூனைக்குட்டி இப்போது வானத்தில் மிதக்கத் தொடங்கிவிட்டது. ஆஹா, இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியில் கத்தியது. பூனைக்குட்டி மேகங்களுக்கு மேலே பறந்தது. வீடுகள் எல்லாம் சிறிய பொம்மைகள் போல தெரிந்தன. மாடிகளிலிருந்து மாடிகளுக்கு தாவி ஜாலியாக பறந்து சென்றது. மாலை நேரம் வந்தது. சூரியன் மறையும் அந்த அழகிய வானத்தில் தன் நண்பர்களான பறவைகளுடன் சேர்ந்து பூனைக்குட்டி விளையாடியது. ஹலோ நண்பர்களே என்று கைகளை அசைத்து உற்சாகமாக பேசியது. கீழே இருந்த குழந்தைகள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதோ பார், ஒரு பூனை பறக்கிறது என்று கைகளை தட்டி ஆரவாரம் செய்தார்கள். பூனைக்குட்டியும் அவர்களுக்கு பதிலுக்கு டாடா காட்டியது. அப்படியே பறந்து சென்று ஒரு அழகான நீல நிறத்து பட்டாம்பூச்சியை சந்தித்தது. உன்னை போலவே நானும் பறக்கிறேன் பார் என்று பெருமையுடன் சொன்னது. தன் பயணம் முடிந்து மெதுவாக தரையிறங்கிய பூனைக்குட்டி தன் பட்டத்தை கட்டி அணைத்துக் கொண்டது. அதன் கனவு இன்று நனவாகிவிட்டது. குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? லைக், ஷேர் பண்ணுங்க. மேலும் பல கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.